சிக்கனும் இல்ல, மட்டனும் இல்ல. ஆனா, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு வீடே மணக்க மணக்க ஒரு உருளைக்கிழங்கு சால்னா செய்யலாமா? இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கலாம். 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு, 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நார்மல் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூளை வந்து ஒரு 10 செகண்ட் அடுப்பை சிம்ல வச்சுட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி, காரத்துக்கு 7 பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காயும், 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும், 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நான் வந்து 3 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் இதோடைய ஆட் பண்ணிடுங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த சால்னாவோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, மேலும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. நல்லா இதை கலந்து கொடுத்துருங்க. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுருங்க. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் மிதக்க பாருங்கள். வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் வச்சு வீடே மணக்க மணக்க ஒரு அருமையான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன். சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.